முழங்கால் பண்ணிடுவோம். கர்த்தர் நமக்கு கிருபையாக கொடுத்த நல்ல புதிய ஓய்வு நாளுக்காக இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாளை கண்டு சந்தோஷப்படவும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அங்கங்கே வீடுகளிலும் கூடாரங்களிலும் கூடியிருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக இந்த நல்ல ஓய்வு நாளை கூட நமக்கு சேர்த்து தந்தபடினால் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஒருமித்து ஒரு மனதோடு கூட ஸ்தோத்திரித்து வாழ்த்தி நம் நடுவில் வரவேற்போம். கர்த்தராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அறிந்த உள்ளத்தோடு கர்த்தரை துதிக்கவும், துதிக்கவும், துதிக்கவும். எங்களுக்கு தந்த நல்ல ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். மன மகிழ்ச்சியான மகிமையான கர்த்தருடைய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த துன்பமும் துயரமும் துக்கமும் வேதனையும் நிறைந்த உலகத்திலே மன மகிழ்ச்சியோடு எங்கள் தேவனை துதித்து ஆராதித்து சந்தோஷப்பட இந்த நாளை கூட எங்கள் ஆயுசு நாளிலே சேர்த்து தந்தீரே. உம்முடைய பரிசுத்தமான நாமத்தில் கூடி வர தந்த கிருபைகளுக்காக நன்றி அறிந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணி துதிகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற எங்கள் அருமை இரட்சகரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, எங்கள் அருமை இரட்சகரே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, உம்மை துதித்து துதித்து போற்றி வாழ்த்தி வணங்கி இப்படி பாதபடியில் விழுந்து ஸ்தோத்திரத்தோடு வரவேற்கிறோம், ஸ்தோத்திரத்தோடு வரவேற்கிறோம், ஸ்தோத்திரத்தோடு வரவேற்கிறோம். ஆமீன். கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் நடுவில் வாரும் என்று வருந்தி நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து வாழ்த்தி வரவேற்கிறோம். சபை நடுவிலே மகிமைப்படுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாளில் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்கவே இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறேன். சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு பிதாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்க இந்த நாளை ஏற்படுத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நல்ல இளைப்பாறுதலின் நாளை எங்களுக்கு தந்தீரேன். இந்த 7ஆம் நாளை கண்டு சந்தோஷப்பட நீர் தந்த நல்ல வேலைக்காய் கோடான கோடி துதிகளை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தீரே. அந்த நாளை தானே எங்களுக்கு நீ அடையாளமாக வைத்தீர். அந்த நாளை எங்களுக்கு சேர்த்து தந்தபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அடியார்களும் 6 நாட்களும் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து தேவ சன்னிதானத்திலே சமூகத்திலே ஒன்றாக கூடி வந்து எங்கள் தேவனை ஆராதித்து மகிழ்ந்திருக்க எங்களுக்கு தந்த மன மகிழ்ச்சியான நாளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு எங்கள் நடுவிலே வந்து உலாவுவீராக. ஸ்தோத்திரத்தோடு வாழ்த்தி வரவேற்கிறோம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் அருமை இரட்சகராகிய இயேசுவே, இந்த புதிய ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து உம்முடைய பாதபடியில் வந்து பணிந்து உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்த இந்த நாளை எங்களுக்கு தந்தபடினால் உம்முடைய பாதத்தில் விழுந்து பணிவோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சபை நடுவிலே வந்திருக்கிற உம்மை அனைவரும் ஒரு மனதோடு கூடி பிதாவை ஒருவேளை நாங்கள் ஆங்காங்கே அமர்ந்திருந்தாலும் எங்கள் இருதயம் ஒன்றாக இணைந்து உம்மை வாழ்த்து எங்கள் நடுவில் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அங்கங்கே கூடியிருக்க எல்லா மத்தியிலேயும் இந்த இடத்திலே வாசமாக இருப்பீராக. நீர் சர்வ வியாபியாக இருக்கிறபடினாலே எல்லார் மத்தியிலும் நீர் வாசம் பண்ணி எல்லாருக்கும் இந்த நாளில் பூரண சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உம்முடைய வல்லமை அருளி செய்வீராக. பிதாவை, நாங்கள் புதிய பலன் பெற்றவர்களாக, புதிய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாக ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க இந்த நேரத்தை எங்களுக்கு சேர்த்து தந்தீர். நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் நடுவில் இருந்து எங்கள் ஒவ்வொருவரின் கரம் பிடித்து நடத்துவீராக. பிதாவை, நீர் இந்த இடத்திலே மகிமைப்பட்டவர்களும் மீதி உள்ள நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடுவோம். ஹல்லேலூயா. முதலாவது பாடலாக, இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன், உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வம் நீரே என்று சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக, எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன் என்கிற பாடலை அவருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்தும் விதமாக கரங்களை தட்டி பாடலாமா?
பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. என் தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. என் தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிவிடும், இதோ காத்து மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி இருள்ள தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. என் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை பெருந்திட பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. வெள்ளியுமோ வெறும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. வெள்ளியுமோ வெறும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசு எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அருளி இல்லத்த தெய்வம் நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக ராஜாதி ராஜன் மகிமையோடு வானமேகத்தில் எழுந்தள்ளாரா என்கிற பாடலை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும் விதமாக கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாமா? ராஜாதி ராஜன் மகிமையோடு வானமேகத்தில் என்கிற பாடலை என்னோடு கூட சேர்ந்து பாடுவோம்.
ஒரு நல்ல ஆராதனை வேளைக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். தேவனை துதித்து ஆராதிப்பது நமக்கு ஏற்றதும் இன்பமுமாய் இருக்கிறபடினால் நமக்கு ஏற்றதான அல்லது கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்து அவரை மகிமைப்படுத்துவதே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகுந்த பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை நாம் நினைத்தவர்களாக தேவன் செய்ததான உபகாரங்களை எல்லாம் எண்ணி நாம் கர்த்தரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சின்ன சங்கீதத்தை நாம் வாசித்து
இந்த நாளிலே தேவனை சில நிமிஷ நேரங்கள் நாம் ஆராதிக்க போகிறோம். 117ஆம் சங்கீதத்தை, சின்ன சங்கீதம், அதை நாம் வாசித்து நாம் தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது, அல்லேலூயா என்று இந்த சின்ன சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தினுடைய மிகப்பெரிய தேவனுடைய சித்தமே எல்லாரும் தேவனை துதித்து ஆராதிக்க வேண்டும் என்பதுதான். இந்த உலகத்திலே மனுஷனை தேவன் படைத்திருப்பதே அவரை ஆராதிக்கத்தான், தொழுது கொள்ளத்தான். அதைத்தான் மனுஷர்கள் மறந்து தெரிகிறதாக நாம் பார்க்கிறோம். ஏதோ கிறிஸ்தவ மார்க்கத்தார் மாத்திரமல்ல, எல்லா ஜாதி ஜனங்களும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆனாலும் அறியாத மக்களும் உண்டு, அறிந்த மக்களும் உண்டு. கர்த்தராகிய இயேசுவை உண்மையான தேவன் என்று அறிந்து கொண்ட ஜனம் இந்த சங்கீதத்தின்படி நாம் அவரை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சில நிமிஷ நேரங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்ப்போம். எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு இந்த பூமியை விட்டு கடந்து போய்விட்டார்கள். நாம் இந்த நாளிலே இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கிறோம். இந்த உலகத்திலே உயிரோடு இருப்பது பெரிய காரியம் அல்ல. ஆனால் இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கிற மனுஷன்தான் தேவனை அறிந்து வாழ வேண்டும் என்பது தேவ சித்தம். காரணம், இந்த மனுஷனுக்கு இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிவதில்லை. தேவனோடு கூட என்றென்றைக்கும் வாழக்கூடியவன். அந்த சிலாக்கியத்தை மனுஷனுக்கு தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம் சொந்த ஜீவனை கொடுத்து நமக்கு ஜீவனை தந்திருக்கார். நாம் சாவாமல் பிழைத்திருந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக. இந்த உலகத்தை நாம் விட்டாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பிழைத்திருந்து என்றென்றைக்கும் அவரோடு கூட சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவரை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தொழுது கொள்ளும் பாக்கியத்தையும் யுகாயுகமான முடிவில்லாத வாழ்க்கை தேவன் நமக்கு வைத்திருக்கிறபடினால் அதை எண்ணி பார்த்தவர்களாக நாம் தேவனை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் எல்லா மக்களும் தேவனை துதிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவருடைய வாக்கு தத்தம். பூமியிலே இருக்கும் போதும் நாம் கர்த்தருக்குள் வாழுகிறோம். பூமியை நாம் விடும் போதும் கர்த்தருக்குள் நாம் ஜீவிக்கிறோம். என்றென்றைக்கும் தேவன் நித்திய ஜீவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறபடினால் அவைகளெல்லாம் நினைத்தவர்களாக ஆண்டவரே, எத்தனையோ மக்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்காமல் போய்விட்டது. எத்தனையோ மக்கள் பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மறித்து இன்றைக்கு நரகத்திற்குள்ளாக போய்விட்டாங்களப்பா. எத்தனையோ பரிசுத்தவான்கள் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மறித்து இன்றைக்கும் தேவனோடு பிழைத்திருந்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். நாங்கள் இந்த நாளிலே சரீரத்தோடு இந்த பூமியில் இருக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த உலக வாழ்க்கையிலே உண்மை மகிமைப்படுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். காரணம், எங்களுக்கு நீர் நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டேன். நாங்கள் உலகத்திலே இருந்தால் மறைத்தாலும் பிழைத்தாலும் தேவனுக்கென்றே நாங்கள் பிழைக்கவும் மறைக்கவும் கடமைப்பட்டவர்கள். உண்மை நாங்கள் துதிக்க கடமைப்பட்டவர்கள். எங்களுக்கு இந்த மேலான பாக்கியத்தை பூமியிலும் பரலோகத்திலும் வைத்திருப்பதற்காக மிகப்பெரிய நித்திய ஜீவனை எங்களுக்கு வைத்திருக்கிறதுனாலே நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஆராதிக்க வந்திருக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி சில நிமிஷங்கள் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நித்திய ஜீவனை எண்ணி பார்த்து நித்தியமான வாழ்க்கை, நித்தியமான சந்தோஷம், நித்தியமான சமாதானத்தை எண்ணி பார்த்து நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆராதிக்கலாம். எங்கள் அருமை இரட்சகராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அறிந்த உள்ளத்தோடு தேவனை நாங்கள் துதிக்கவும் எங்களுக்கு அற்ப ஆயுசுள்ள மனுஷர்களுக்கு பிதாவே நித்தியமான ஆயுசையும் நீடித்த நாட்களை யுகாயுகமாக தேவனோடு வாழும் மிகப்பெரிய நித்திய ஜீவனை வாக்கு பண்ணினவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த பூமியிலே கர்த்தராகிய இயேசுவிலே நம்பிக்கை வைத்து உமக்குள்ளாக ஜீவிக்க அதன் நிமித்தமாக நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணின சுதந்திரமாக இருக்கிற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அளித்திருக்கிற கிருபைகளை எண்ணி பாக்கியத்தை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அவைகளை எண்ணி பார்க்கும் போது என்னைக்கு தேவ சன்னிதானத்தில் வந்து என்னென்னைக்கு தேவனோடு நாங்கள் வாழ்ந்து பிதாவே உம்மோடு கூட சந்தோஷப்படுவோம் என்கிற
பெரிய சந்தோஷத்தோடு எங்கள் அருமை இரட்சகா அந்த வாஞ்சையோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இவருமே வாக்கு பண்ணி இருக்க முடியாத, வாக்கு பண்ண முடியாத அந்த நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின வாக்கு மாறாத தெய்வத்தை நாங்கள் வாழ்த்தி வாழ்த்தி துதித்து போற்றி உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சபை நடுவிலே கர்த்தரை துதிக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகரை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரமாய் இருக்கிற தேவனே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அருமை இரட்சகராகி இயேசுவே, உம்முடைய பாதபடியிலே விழுந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே, மகா பெரிய தேவனாய் இருக்கிறவரே, அந்த சராசரங்களையும் சிருஷ்டித்தவரே, சகல சிருஷ்டிக்கும் எஜமானனே, ஆராதிக்கப்படத்தக்கவரே, துதிக்கப்படத்தக்கவரே, தொழுது கொள்ளப்படத்தக்கவரே, சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிற எங்கள் தேவனை துதிக்கிறோம் துதிக்கிறோம். சாவாமை உடையவரை துதிக்கிறோம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுக்கும் அந்த சாவாமையின் வாழ்வை வைத்திருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு இந்த பூமி சதமல்ல என்னும் தேவனோடு பரலோகத்தில் வாழும் வாழ்க்கை எங்களுக்கு நீர் வாக்கு பண்ணி இருக்கிறபடினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த பூமியிலும் எங்கள் தேவனை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவே, என்னாலும் நீர் துதிக்கப்படத்தக்கவர், என்னாலும் நீர் மகிமைப்படுத்தப்படத்தக்கவர், என்னாலும் ஆராதிக்கப்படத்தக்கவர், எல்லாரும் ஆராதிக்கப்படத்தக்கவர். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எங்களுக்கு பாடுகளும் துன்பங்கள் இருந்தாலும், அதன் மத்தியில் நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும் எங்களுக்கு உதவி கரம் நீட்டி எங்களை நேசிக்கிறவரே, எங்களுக்கு உதவி செய்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய நாமத்தையே துதித்து துதித்து என்னாலும் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், என்னாலும் உம்மை துதித்து ஆராதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்கிறோம். பிதாவே, எங்கள் மத்தியிலே நீர் மகிமைப்படுவீராக. எங்கெல்லாம் நம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய ஜனத்தின் மத்தியிலே நீர் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். உம்மை போற்றுகிறோம் போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன்.
இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தேவாவியானவர் தாமே நம் நடுவில் சிவாடி கொண்டிருக்கிறார். நல்லவர் மகிமைப்படுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாருடைய துதி ஸ்தோத்திர பலிகளும் அவருக்கு மகிமையை கொண்டு வரட்டும். இந்த நாள் ஆராதனை நிமித்தமாக அவருடைய நாமம் பூச்சக்கரம் எங்கு மகிமைப்படட்டும். கர்த்தராகிய இயேசுவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் அப்பா. உமக்கே ஆராதனை செய்து உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக சகோதரி சகாதவர்கள் ஜெபிப்பார்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான தகப்பனே ஸ்தோத்திரம். நேரத்திற்காக என் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறப்பா. தகப்பனே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரையா. இந்த நாளின் தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரையா. உங்க நாமம் அதிசயம் என்பதை நாதா ஸ்தோத்திரம் என் வாழ்க்கையில விளங்க செய்வதற்காக நம்ம நன்றி செலுத்துறையா. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரையா. கோடி கோடியாய் கோடா கோடியாய் நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். பாதத்திலே விழுந்து உமக்கு நன்றி சொல்லுகிறையா. ஏசப்பா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஐயா. இந்த நாள் தெய்வ செய்தி அளிக்கிறதான் பிள்ளையை ஆண்டவரை இந்த பலத்த கரங்களில் அர்ப்பணிக்கிற தகப்பனே ஸ்தோத்திரையா. ஏசையா நீங்க வல்லமையான கருவியாக எடுத்து பயன்படுத்துங்க. உங்க நாமம் ஒன்று மகிமைப்பட்டால் போதும் அப்பா. தகப்பனே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. நீ சத்தியத்தை கேட்குதான் நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரையா. இன்னும் தகப்பனே ஸ்தோத்திரம் பரிசுத்தமடைய உதவி செய்யுங்க ஐயா. காலங்கள் எல்லாம் இயேசுவே வருகையை அறிவித்துக் கொண்டிருக்கிறதையா. ஆமீன். இயேசுவே சீக்கிரமாய் வாங்கப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம் வந்து மண்டையிலே எங்களை வைத்துக் கொள்ளுங்க ஐயா. இயேசுவே அதற்கேற்ற பரிசுத்தத்தை ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில தேவன் தந்திட என்னுடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். முழு திருச்சபை தேவ கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. சபையை ஆயத்தமாக்கி பரிசுத்தப்படுத்தி நாதா தகப்பனே ஸ்தோத்திர இரண்டாம் வருகை சந்திக்க ஐயா திருச்சபை ஆயத்தமாக உதவி செய்யுங்க அப்பா. சத்தியத்தை கேட்டு நாங்கள் இன்னும் பூரணமடைய உதவி செய்யுங்க. கரைதிரையற்றவர்களா எங்களை மாற்றுங்க அப்பா. எவ்வளவே மாசு இல்லாத வண்டிக்கு நாதா பூரண நிறைந்த திருச்சபையாக தேவன் மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிநபரையும் தேவனுடைய கரங்களிலே தானே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரை கிருபையாய் காத்துக் கொள்ளுங்க இயேசுநாதா. மிகுந்த பரிசுத்தத்தோடு கூட நாதா இந்த வருகைக்கு எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்க கர்த்தருதவி செய்யுங்க. உங்க வார்த்தை எங்களை பரிசுத்தமாக்கட்டும். உங்க சத்தியங்களை விடுதலை பண்ணட்டும். எங்களை ஆயத்தமாக்கட்டும். எங்களை பூரண ரூபதியாக மாற்றி அமைக்கட்டும் ஐயா. இந்த சத்திய வசனத்துக்குள்ளாக கொண்டு வந்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கேட்கிறதான ஒவ்வொரு செவியும் ஐயா ஆயத்தமாகட்டும். ஒவ்வொரு இருதயமும் ஆயத்தமாகட்டும். ஒவ்வொரு வீடுகளும் கர்த்தருக்கு ஆயத்தமாகட்டும் அப்பா. ஆயத்தம் இல்லாத ஆண்டவரை குடும்பங்கள் நபர்கள் ஆயத்தமாகட்டும். இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் ஆயத்தமா இருக்கட்டும் ஐயா. மணவாளனாக இயேசுவை சந்திக்க நல்ல மணவாட்டியாய் மாறட்டும் அப்பா. தேவ கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம். நித்தியத்திற்கு மாத்திரம் எங்களை அவகாசிகளாய் கர்த்தர் மாற்றி விடுங்க ஐயா. தேவ கரத்தில் எங்களை காணிக்கை பொருளா எங்களையே தாழ்த்தி உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்தாவியால் மகிமைப்படுங்க ஐயா. பரிசுத்த நாமத்துக்கு ஆண்டவரை மகிமை உண்டாகட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமை கர்த்தருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். இப்பொழுது வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் முடிய. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிடாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில்
அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடர்களடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் என்பதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிசீக்கிரமாய் வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும், விசேஷமாய் அங்கங்கே வீடுகளிலே கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும், எல்லா பரிசுத்தவான்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். இந்த நாள் தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபையின் நாள். இந்த நாளை நாம் பயன்படுத்துவோம். நாளை தேவன் மகிமைப்படும்படியாக நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே காணப்படுவோம். தேவனுடைய வார்த்தை ஒன்று மாத்திரமே நம்மை எல்லா விதத்திலும் பரிசுத்தப்படுத்தி பூரணப்படுத்தி ஆயத்தப்படுத்த முடியும். ஆகவேதான் நாம் தேவனுடைய வார்த்தைகளை சபையிலே வாசித்து தியானிக்கிறோம். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறிந்து கொள்ளுவீர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை வாசித்து தியானிப்பதனுடைய நோக்கமே, இதை வாசித்து தியானிப்பதினாலே நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் உண்டாயிருக்கிறது. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை அதனால் கொடுக்கிறார். நித்திய ஜீவன் என்பது இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அல்ல, இது அனித்தியமான ஜீவன். இந்த அனித்தியமான ஜீவனை விட்டு நித்தியமான ஒரு ஜீவனுக்குள் போவதுதான் மனுஷனுக்கு உலகத்திலேயே தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். ஒரு வேளை அந்த பாக்கியத்தை ஒரு மனுஷன் இழப்பானால் அவன் நித்தியமாக எரி நரகத்திற்குள்ளே அழிவுக்குள்ளாக அவன் போய்விடுவான். நமக்கு முன்பதாக நித்திய ஜீவனையும் தேவன் வைத்திருக்கிறார், நித்திய அழிவின் பாதாளத்தையும் வைத்திருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நித்திய ஜீவனை நீங்கள் தெரிந்தெடுப்பீர்களானால் தேவன் நமக்கு தந்திருக்கிற பிரமாணங்களை நாம் கவனிக்க வேண்டும். அதைத்தான் வேதம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவேதான் வேத வசனங்களை நாம் தியானிக்கும் போது அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதற்கு ஏதுவாகும். அது நித்தியமான வாழ்வுக்குள் எப்பொழுது பிரவேசிப்போம்? கர்த்தராகிய இயேசு மாத்திரமே நமக்கு இந்த நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாக உலகத்திற்கு மனுஷனாக வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். எதற்காக? வாழ்க்கையெல்லாம் மரண பயத்திற்கு அடிமையாக இருக்கிற நாம் அந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாகி, இந்த உலகத்தில் எனக்கு மரணம் வந்தாலும் நான் மறுபடியும் உயிரோடு எழும்பி என் இயேசுவோடு கூட நித்தியமாய் வாழுவேன் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுப்பதற்காகவே அவர் வந்து ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மறுபடி உயிர்த்தெழுந்தார். நாமும் மரிக்கலாம் ஒரு நாள், இந்த பூமியிலே அடக்கம் பண்ணப்படலாம். நம்முடைய மரணம் ஒருவேளை இரத்த சாட்சிகளாக இருக்கலாம், ரத்தம் சிந்தி மரிக்கலாம், அல்லது பல விதமான மரணங்கள் இருக்கிறது. எப்படி மரித்தாலும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாய் இருப்போமானால், அவருக்குள் நாம் ஜீவிப்போமானால், அவரை உண்மையாய் நாம் சேவிப்போமானால், நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து, அவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டு மறுபடி உயிரோடு எழும்பி இன்றைக்கு பரலோகத்தில் நித்தியமாய் சாவாமை உடையவராக மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் ஜீவனோடு இருக்கிறேன் என்று திருவுளம் பெற்றுகிறாரே, அதே ஜீவனை நமக்கும் தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் நாம் இந்த நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். சபை இதை உணர வேண்டும். இந்த நாளிலே விசேஷமாக ஒரு சின்ன காரியத்தை நாம் தியானித்து ஜெபித்து முடிக்க போகிறோம்.
இந்த வாசித்த பகுதியிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது அவருடைய 2ஆம் வருகையை குறித்து சில சம்பவங்களை இங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இது கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஆனால் இதிலிருந்து நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டியதும் அறிந்து ஜீவிக்க வேண்டியதுமான பல காரியங்களை நாம் படிக்க போகிறோம். முதலாவதாக தேவாலயம், மிகப்பெரிய ஒரு தேவாலயம் எருசலேமில் இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அந்த தேவாலயத்தை அவரோடு கூட அந்த சீஷர்கள் அவருக்கு காண்பித்தார்கள். ஆண்டவரே, இவ்வளோ பெரிய தேவாலயத்தை கட்டியிருக்கிறார்கள் என்று தேவாலயத்தை குறித்த ஒரு பெரிய சந்தோஷம் எல்லாருக்கும் உண்டாயிருந்தது. அந்த தேவாலயத்தை காண்பிக்கும் போது அவர் என்ன சொன்னார்? வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். அது 24ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு அவரிடத்திலே வந்து காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். எங்கிருந்து போகிறார்? தேவாலயத்தில் தான் போகிறார். ஆனால் சீஷர்கள் அவர்களுக்கு எதை காண்பிக்கிறார்கள்? தேவாலயத்தின் கட்டடங்களை என்று எழுதியிருக்கிறது. அன்றைக்கு இருந்த தேவாலயம் வெறும் ஒரு சின்ன அறை மாத்திரம் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய ஆலயம். அதன் உள்ளும் புறமும் சுற்றிலும் பல கட்டடங்கள் இருந்தது. பல மண்டபங்கள் கட்டியிருந்தார்கள். சாலமோன் மண்டபம், தாவீதின் மண்டபம் என்று சொல்லி பல மண்டபங்கள் பெயர் சூட்டப்பட்டு கட்டப்பட்டிருந்தது. அதைத்தான் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே நம்முடைய அப்போஸ்தலர்கள் முற்பிதாக்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே அவர்கள் சாலமோன் மண்டபத்திலே கூடியிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தேவாலயத்தின் மண்டபங்கள் தான் அவைகள். அதாவது கட்டடங்கள் என்று காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கட்டடம், அதை சுற்றிலும் பல மண்டபங்கள். அந்த காலத்தினுடைய ஆலயத்துக்கு தேவையான சகல காரியங்களும் அங்கே உண்டாகியிருந்தது. அப்போ எவ்வளவு பெரிய ஆலயமாக இருந்திருக்கும் என்று நீங்கள் பாருங்கள். அந்த கட்டடங்கள் எல்லாம் கொண்டே காண்பிக்கிறார்கள். இது இந்த மண்டபம், அது அந்த மண்டபம், இது கிழக்கு வாசல் மண்டபம், இது வடக்கு வாசல் மண்டபம், தெற்கு வாசல் மண்டபம் என்னெல்லாம் மிகப்பெரிய எல்லா ஜனங்களும் அங்கே குறிப்பிட்ட நாட்களிலே வர வேண்டும். எல்லாரும் வந்து கூட வேண்டும். அங்கெங்கே மக்கள் தங்கியிருப்பார்கள். 7 நாள் பண்டிகை, இப்படி பலவிதமான பண்டிகைகள் நமக்கு ஆசரிக்கப்படும். ஆகவே தான் இவைகள் எல்லாம் கட்டப்பட்டு மிகப்பெரிய தேவாலயமாக விளங்கின. அதெல்லாம் காண்பித்தார். தேவன் தேவாலயத்துக்குள்ளே இயேசுநாதர் போயிட்டு வெளியே வருகிறார். சுற்றிலும் இருக்க எல்லா கட்டடங்களையும் சீஷர்கள் காண்பிக்கிறார். என்ன சொன்னார் இயேசு 2ஆம் வசனத்திலே? இயேசு அவர்களை நோக்கி இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறது. அந்த அர்த்தம் என்ன? நீங்க இப்ப பார்க்கிறீங்க, எவ்வளவு பெரிய மண்டபம், எவ்வளவு பெரிய கட்டடங்கள், ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு இடிக்கப்படும் காலம் ஒன்று இருக்கிறது. அந்த காலத்தில் நீங்க இங்க உடனே பார்க்க முடியாதுன்னா நான் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பதாக பெரிய பெரிய மண்டபங்கள் எல்லாம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு இடிக்கப்படும் என்பதை முதலாவது தெரியப்படுத்துகிறார். அதனாலதான் சீஷர்கள் என்ன கேட்டாங்க? ஆண்டவரே, இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும்? இது எப்போ சம்பவிக்கும்? எங்க காலத்திலையா? அல்ல எந்த வருஷத்துல? 2020லயா 30லயா? இது எப்போ சம்பவிக்கும்? இந்த கேள்விக்கு தான் இயேசு பதிலை கொடுக்க ஆரம்பித்தார். இதுல இருந்து என்ன படிக்கிறோம்? இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆவது வருகையின் காலத்தில் நடக்கக்கூடியவைகள். இன்னைக்கு ஒருவேளை நமக்கு பெரிய தேவாலயம் இருக்கலாம், அதை குறித்த மதிப்பும் இருக்கலாம். அந்த தேவாலயங்கள் எல்லாம் உண்மையான தேவாலயங்கள் என்று சொல்ல முடியும்.
மனுஷனுடைய கைவேலையினாலே உண்டானது. தேவன் மனுஷன் கைவேலையினாலே உண்டான ஆலயத்திலே அவர் தங்கி வாசம் பண்ணுகிறவர் அல்ல. ஆகவேதான் புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள்ளே இயேசு வரும்போது நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னார். இன்னைக்கு அந்த சாலமோன் மண்டபத்தை காட்டிலும் பெரிய ஆலயம் ஒன்று உண்டு, அது நானும் நீங்களும் தான். இதற்குள்ளேதான் ஆவியாய் இருக்கிற தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார். அவர் சரீர பிரகாரமாக வாசம் பண்ணுவதை அவர் சொல்லவில்லை. அவர் ஆவியாய் இருக்கிற தேவன். அவருக்கு சிலைகளோ ஒன்றை வைக்க முடியாது. ஒரு தேவாலயத்தில் போட்டு அவரை பூட்ட முடியாது. அவர் ஆவியாய் இருக்கிற தேவன், ஆவியாய் இருக்கிற ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறார். அந்த ஆவியாய் இருக்கிற ஆலயம் தான் ஒரு மனிதன் என்பதை தேவன் தெரியப்படுத்துகிறார். அது எல்லா மனுஷனும் கிடையாது. தேவ ஆவியினாலே மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் தேவாலயமாக மாற முடியும். ஒன்று. ஆகவே கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக என்ன சம்பவிக்கும் என்பதை அடையாளமாக தேவன் நமக்கு காண்பிக்கிறார். ஏன் இதையெல்லாம் சொல்லுகிறார்? அந்த வருகையிலே ஒரு மனுஷனும் கைவிடப்படக்கூடாது. எதற்காக இயேசு இரண்டாவது வரப்போகிறார்? ஒரு மனுஷனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்து அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனோடு பரலோகத்திலே வீட்டிருக்கும்படியாய் மறிக்காமல் அவன் சாவாமை உடையவனாக அந்த தேவாதி தேவனுக்கு ஒப்பாக பரலோகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக நம்மை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளத்தான் இரண்டாவதாக வருகிறார். அதோடு கூட பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மறித்து பாவமாகியே போன இந்த உலகம் முழுவதையும் தேவன் நியாய தீர்ப்புக்கு என்று ஒப்புக் கொடுத்து நரகத்திலே தள்ளுவதற்காகவும் இயேசு இரண்டாவது வருகிறார். ஒன்று, பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்த ஜனங்களை எடுத்துக்கொண்டு பரலோகத்திலே அவரோடு கூட வைத்துக் கொண்டு நித்தியமாய் வாழ்வதற்காக. இன்னொன்று, எல்லா மனுஷனுக்கும் நியாய தீர்ப்பை கொடுத்து இந்த பூமியிலே பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மறிக்கிற மனுஷனையும் சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் நரகத்திலே தள்ளி நித்திய அழிவுக்கென்று நியமிக்கவுமே தேவன் வரப்போகிறார். இந்த இரண்டாம் வருகைக்காகத்தான் எப்பொழுது இதெல்லாம் சம்பவிக்கும், அவர் வருவதற்கு என்ன அடையாளம் என்பதையெல்லாம் முன்னதாகவே நமக்கு தெரியப்படுத்தி விட்டார். அதிலே ஒரு சில காரியத்தை சபை கவனிக்க வேண்டும், உலகமும் கவனிக்க வேண்டும். முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்ல போவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நாம் இந்த பூமியிலிருந்து மரணத்தை சந்திக்கும் வரைக்கும், நம்மை மரணம் எப்பொழுது சந்திக்கும் சொல்ல முடியாது இந்த உலகத்தில். ஒருவேளை இந்த கொள்ளை நோய் காலத்தில் கூட அநேக பரிசுத்தவான்கள் மறிக்கலாம். நிறைய பேர் கேட்கிறாங்க, இது கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் தொடாதா, பரிசுத்தவான்களுக்கு வராதா? வராது, உண்மைதான், தொடாது. ஆனால் ஒருவேளை சில பரிசுத்தவான்கள் பூரணப்பட்டிருப்பார்களானால் வரப்போகிற காலத்தில் நடக்கப்போகிற மகாபயங்கரமான தீங்கை காணாதபடிக்கு அவள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று ஏசாயா 57ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். நீதிமான் காலத்துக்கு முன்னால் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், தீங்கு வருவதற்கு முன்பதாக அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை யாரும் அறியாமல் இருக்கிறார். ஆகவே தீங்கு என்று சொல்லும் போது இப்ப நம்ம பார்க்கிற கொள்ளை நோய் அல்ல, இனி ஒரு பெரிய உபத்திரம் வரப்போகுது, மகா பெரிய உபத்திரம். அந்த நாளிலே பரிசுத்தவான்கள் அந்த தீங்கை அனுபவிக்க கூடாது என்பதற்காக முன்னதாகவே பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவள் இந்த கொள்ளை நோயினால் எடுத்துக்கொள்ளப்படலாம், இனி வருகிற வியாதிகளினால் எடுத்துக்கொள்ளப்படலாம், பல மார்க்கங்களே அவள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பூரண வயதுள்ளவர்களாகி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஆகவே இந்த பூமியிலே பரிசுத்தவான்களுக்குரிய மரணம் வந்து அவர்களை சேதப்படுத்தாது. அவர்கள் எப்படியும் மறிக்கலாம், ஆனால் அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பப்படுவார்கள் இயேசு இரண்டாவது வரும்போது. ஆகவே இந்த பூமியில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மரணத்தை குறித்த பயமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மரண பயத்தை போக்கத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து
மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து காண்பித்தார். நான் எழுந்தது உண்மையானால் நீங்களும் எழுந்திருப்பீர்கள். நான் உயிரோடு எழுந்திருக்கிறது நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கும் அந்த உயிர்த்தெழுதல் உண்டு. நீங்களும் நித்தியமா என்னோடு வாழலாம். இதுதான் சத்தியம். இதற்காகத்தான் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். ஏதோ இந்த உலகத்தில் ஒரு பெரிய மதத்தை ஸ்தாபித்து நிறைய ஆளுகளை கூட்டி நாங்கள் தான் பெரிய கூட்டம் என்று சொல்வதற்காக அல்ல, ஒரு மனுஷனும் கெட்டு போகாமல் அந்த நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு இயேசுவோடு வாழ்வதற்காகத்தான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சகல ஜனங்களும் கர்த்தராகிய இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அவரை சேவிக்காத ஒரு மனுஷனும் பரலோகத்துக்குள்ளே வர முடியாது, இயேசுவோடு வாழ முடியாது, அந்த நித்திய வாழ்வை பெற முடியாது. இங்கே நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். அவருடைய வருகைக்கு முன்பதாக சபையார் அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள் உண்டு. நாம் சபைக்காக இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே சபையார் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அவர் என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாம் 4ஆம் வசனத்திலே, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதிருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். 11ஆம் வசனத்தை படிக்கலாம். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார். முதலாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபம் என்று சொல்லுகிறோம். அவர் வருகைக்கு முன்பதாக இது நடக்க வேண்டிய ஒரு காரியம் நடந்தே ஆகும். இயேசு என் வருகைக்கு முன்னாலே என்ன நடக்கும் நடக்கும். அப்படிதான் அந்த கொள்ளை நோய் வந்திருக்கு. அதுக்கு வசனம் இருக்கனால தான் சொல்றேன் நான். இயேசு கிறிஸ்துவினுடைய இப்படி ஒரு சம்பவம் நடக்காவிட்டால், இப்ப உதாரணத்துக்கு இந்த கொள்ளை நோய் வராவிட்டால், கொள்ளை நோய் வரும் என்ற வார்த்தை எப்படி நிறைவேறும்? கட்டாயம் வந்துதான் ஆகும். ஆனால் அந்த கொள்ளை நோயும் மனுஷனை தேவனுடைய பக்கமாக திருப்புவதற்காகத்தான். அதிலும் அவன் உணராமல் போகும்போது தேவன் வருத்தப்படுவார். ஆகவே வருகைக்கு முன்னாலே இவைகள் நடக்கும் என்று சொன்னால், முதலாவது வருகைக்கு முன்னாலே, கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முன்னாலே இப்படி நடக்கும், கட்டாயம் நடக்கும் என்பதை எதிர்பார்க்கணும். இந்த வசனம் நிறைவேறும் என்று விசுவாசிக்கணும். இது ரெண்டு இருந்தால் வரப்போகிற வஞ்சகத்திற்கு நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அது சபையார் கவனிக்கணும். எப்படி வஞ்சகம் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? ஏதோ இந்த உலகத்தில் காசு பணத்தை வாங்கிட்டு வஞ்சிக்கிறது அல்ல. இது வஞ்சகம் என்று சொல்லுவது உங்களை நித்திய நரகத்திற்கு நேராக கொண்டு போவது. மனுஷன் இன்னைக்கு வஞ்சிக்கப்படுகிறதுனாலே கடைசி வரை கர்த்தரிடத்தில் அவன் நிலைத்திருக்க முடியாது. இடையிலே வஞ்சிக்கப்பட்டு அவன் சாத்தான் பக்கமாக இழுக்கப்படுகிறான். இந்த வஞ்சகம் என்ற வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஆதியிலே சாத்தான் ஏவாளை வஞ்சித்தான். அந்த வஞ்சகத்தினுடைய பொருள் என்ன? அந்த வஞ்சகத்துக்குள்ளே அவன் பயன்படுத்தின காரியம் என்ன? இயேசு அல்லது தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்யலாம் என்று தந்திரமாக ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை கவர்ச்சிக்கும் வண்ணமாக உபதேசத்தை கொண்டு வந்தான். இதை நீங்க கவனிக்கணும். அதனாலதான் இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகள் வருவார்கள், நான் தான் இயேசு என்று சொல்லுவார்கள் என்றெல்லாம் இங்கு எழுதப்பட்டதுடைய காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை கொண்டுதான் சாத்தான் ஜனங்களை, சபையை வஞ்சிக்கிறார். இது மற்ற ஜனங்களுக்குரியது அல்ல, இது சபைக்குரிய எச்சரிப்பின் வார்த்தை. இயேசு வருவதற்கு முன்னாலே இது கட்டாயம் நடக்கும். இப்ப கொஞ்சமே நடந்துட்டு தான் இருக்கு. எத்தனையோ கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி விட்டார்கள். எத்தனையோ மக்கள் நான் தான் கிறிஸ்து என்று எழும்பி விட்டார்கள். ஆகவே இந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள உபதேசிகளும் எழும்பி இதனை குறித்தெல்லாம் பவுல் நிறைய பேசி இருக்கிறார். நாம் போனவின் படுவோராய்கள் வரும், அது வரும், இது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். அதுபோலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதனுடைய வருகைக்கு முன்பதாக இது நடக்கும். எதற்கு இதை சொல்லுகிறார்? இப்படி நடக்கும் போது திருச்சபையிலே என்னை பின்பற்றுகிற நீங்கள் அதிக ஜாக்கிரதை
ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். அந்த ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட வண்ணமாக நீங்க வஞ்சிக்கப்பட்ட கூடாது. அவள் வஞ்சிக்கப்பட்டனால என்ன நடந்தது? தோட்டத்தை விட்டு வெளியேற வேண்டி வந்தது. தேவ சமூகத்தை விட்டு அவள் வெளியேற வேண்டி வந்தது. அவளுக்குரியதான அந்த ஆசீர்வாதத்தை, இந்த குடும்பத்தின் ஆசீர்வாதம் போனது. நீ குடும்பமாக நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். எந்த கள்ள தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தகாதது என்னவோ அதை தகுதி என்று சொல்லுவார்களானால் வஞ்சகம். கர்த்தரை செய்யாதே என்று சொன்னதை நீ செய்யலாம், இதெல்லாம் பரவாயில்லை என்று சொல்லுவார்களானால் அது வஞ்சகம், சாத்தானுடைய வஞ்சக உபதேசம். இதைத்தான் கவனிக்கணும். வேதத்தை நல்லா படிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எது தகுதி ஏன் நம்ம இந்த உலகத்தோட வாழ்க்கை முடிக்கிறவர்கள் அல்ல, நித்திய ஜீவனுக்கு என்று வாழுகிறவர்கள். இயேசு வரும்போது அவரோடு நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நித்திய நரக ஆக்கினைக்குட்படுவோம். அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளத்தான் நாம் ஆக்கினைக்குட்படுத்துவதற்காக அல்ல, ரட்சிக்கப்படுவதற்காக நம்மை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிற்பாடு நாம் மறுபடியும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட இடம் கொடுக்க கூடாது. ஆகவேதான் இயேசு சொன்னார். வசனம் என்ன சொல்லுகிறது? அதிலே 13ஆம் வசனம், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. பாத்தீங்களா? இந்த முடிவு பரியந்தம் நிலை நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். வஞ்சகம் வந்ததினாலே தான் ஆதாம் ஏவாள் நிலை நிற்க முடியவில்லை. தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு இன்னைக்கு நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதே வேதத்தை கையில் எடுத்திருப்பார்கள், ஆனால் இதே வேதத்தில் இருக்கிறவர்களை மறைத்து விடுவார்கள். ஞானஸ்நானம் கூட எடுக்காட்டும் பரவாயில்லன்னு சொல்ற ஊழியர்கள் உண்டு. நான் என் காதால கேட்டேன். உங்களுக்கு தான் இயேசு வந்துட்டாரே, ஞானஸ்நானம் எடுக்காட்ட பரவாயில்லை, நீங்க ராப்போஜனம் எல்லாம் பண்ணலாம். இது ஒரு சரியான உபதேசம் கிடையாது. என்ன பொறுத்தவர்கள் இது வஞ்சகம். அப்படியானால் இயேசு ஞானஸ்நானம் பெற்ற விற்பாரு இப்படி எல்லா நீதியும் கைக்குள்ள நமக்கு ஏற்றது என்று சொன்ன, நமக்குன்னு சொன்ன, அவருக்கும் யோவானுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து சொன்ன. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் இல்லாமல் ஒரு மனுஷன் இயேசுவை தரித்துக் கொள்ள முடியாது. பரிசுத்தாவை பெற்றாலும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் சொன்னார்களே, இவர்களெல்லாம் நம்மை போல பரிசுத்தாவை பெற்றவர்கள் 1000 தண்ணீரை விளக்கலாமா? நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இதுதான் வஞ்சக உபதேசம். நீங்க ஞானஸ்நானம் எடுக்க மாட்டீங்க. பிறகு ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பூமியிலே சாட்சியிடுகிறவர்கள் 3: ஆவி, ஜலம், ரத்தம். இது 3 ஒன்றாக இருக்கிறது. ஒன்று பிரிக்க முடியாது. இது வேண்டாம் அது வேண்டாம் சொல்ல முடியாது. பரிசுத்தாவி பெற்றாச்சு ஜலம் வேண்டாம் சொல்ல முடியாது. ஆகவே திருத்துவ தேவன் அவர் ஒன்றாக ஏகத்துவமாகத்தான் எல்லாவற்றிலும் இருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட தேவன் நமக்கு நீதி என்று சொல்லி வைத்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியை தேடுங்கள். ஞானஸ்நானம் என்பது அவருடைய நீதியில ஒன்று, பரலோகத்துக்கு போகிற நீதியில ஒன்று. அது தேடணும், தேடி வாஞ்சித்ததை செய்யணும். இது வேண்டாம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய நீதி வேண்டாமா? பரலோகம் போயிடலாமா? முடியாது, ஒரு காலம் முடியாது. ஒருவேளை இந்த உலகத்தை ஆடம்பரமாக ஜீவிக்கும், இது உனக்கு தகாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. எல்லாவற்றையும் மொட்டையடிப்பேன் என்று சொன்னார். சல்லாக்களும் குல்லாக்களும் கொலுசுகளும் மூக்குத்திகளும் எல்லாவற்றையும் உழைந்து கலைந்து போடுவேன் என்று சொன்னார். எதுக்காக சொல்றாரு? உண்மை இல்லையா? வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் உனக்கு தகுதியாகாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க உனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை அது பரிசுத்தமாக்க, தேவ ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தாது. உலகத்துல பார்க்கறதெல்லாம் அனுபவிக்கலாம். மனுஷங்க சொல்றது பெரிய ஊழியக்காக நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு. ஆனால் இது தகுதி, இதெல்லாம் தேவன் கொடுத்ததுதான். நீ நல்லா அனுபவிக்கலாம். உலகத்துல இருக்கிற வரைக்கும் நீ அனுபவிக்காட்ட நீ ஒரு பாக்கியசாலி இல்லை.
தேவன் கொடுத்ததை நீ அனுபவிக்காட்ட பாக்கியசாலி இல்லை என்று இந்த வேத வசனங்களை எது தகுதி இல்லை என்று தேவன் சொல்லுகிறாரோ அதெல்லாம் தகுதி என்று சொல்வதுதான் வஞ்சகம். தேவன் சொல்றதுக்கு மாறா சொல்றதுதான் அந்தி கிறிஸ்துவின் உபதேசங்கள். ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்து எதிர் கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்து போலதான் இருப்பாங்க, ஆனால் உபதேசம் மட்டும்தான் என்ன செய்யும், எதிராகும். கவனம், இதுதான் தேவன் வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று சொன்னார். சத்தியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் மூலமாக கொடுத்த அப்போஸ்தல உபதேசங்கள் அத்தனையும் சபைக்குள்ளே வர வேண்டும். அத்தனை உபதேசிக்கப்பட வேண்டும். சிறியது ஒன்றாகிலும் எவன் அதை விட்டு விட்டு பிரசங்கிக்கிறானோ அவன் பரலோகத்திலே சிறியவன். ஒன்னே விடக்கூடாது, எல்லாவற்றையும் கடைபிடிக்க வேண்டும். அப்போஸ்தல நடவடிக்கைகளுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்களால் கொடுக்கப்பட்ட புதிய உபதேசங்கள் அங்கே இருக்கிறது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் சொல்லி இருக்க மாட்டார், ஆனால் பரிசுத்த ஆவியினாலே வெளிப்படுத்தப்பட்டது. அதை ஒரு திருச்சபை கை கொள்ளாவிட்டால், அதன்படி ஒரு திருச்சபை நடத்தப்படாவிட்டால் வஞ்சிக்கப்படுவீர்கள். கள்ள உபதேசங்கள் வரும், ஜாக்கிரதை. வருகைக்கு முன்னாலே உள்ள அடையாளம் நடந்து கொண்டிருக்கிறது, இனி ரொம்ப கூடுதலாக நடக்கும். அல்ல 6ஆம் வசனத்தை படிக்கலாம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். சரி, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியவை. 12ஆம் வசனத்தை படிக்கலாம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இன்றைக்கு உலகத்தை தேவன் நியாய தீர்ப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கும் அவருடைய கோபம் இந்த உலகத்தின் மேல் இறங்கி இருப்பதற்கும் மிகுந்த காரணம் என்ன? அக்கிரமம் மிகுதி. இது உலகத்தாரனுக்கு மட்டுமல்ல, சபைக்குள்ளும் இன்னைக்கு அக்கிரமம் இருக்க காரணம் என்ன? அன்பு இல்லாமை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அன்பு தணிந்து போகிறது. ஏன்? வஞ்சகத்தினாலே அன்பு தணிந்து போகிறது. அன்பு தணிந்து போகும்போது நிச்சயமாக அக்கிரமம் மிகுதியாகும். தெய்வீக அன்பு இல்லாவிட்டால் உலகத்தின் அன்பெல்லாம் ஒரு நாள் போகிறது. அந்த தேவனுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியின் அன்பு ரோமர் 5:5 படி அந்த அன்பு தணியும் போதுதான் அக்கிரமம் மிகுதியாகிறது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே நித்திய ஜீவனுக்குள்ளே எடுத்துக் கொள்ளப்படுவான். அடுத்த வசனத்தை படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களை படிக்கலாம். அப்பொழுது மனுஷர்கள், கர்த்தராகிய இயேசு வருவதற்கு முன்னால் நடக்கிற சம்பவங்களை படிச்சுங்க. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. பாருங்க, பூமி எதிர்ச்சி வரும். படிச்சோம்ல, இப்போ 5ஆம் வசனம் படித்தோம், 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். பூமி எதிர்ச்சி, கொள்ளை நோய், அது இது எல்லாம் வரும்னு இயேசு சொன்னார். இதெல்லாம் கட்டாயமா சம்பவிக்க வேண்டியது. ஆனால் உலகத்துக்கு முடிவு உடனே வராது. உடனே ஆண்டவர் முடிய மொத்தமா அழிக்க மாட்டார். அல்லேலூயா. ஏன் மொத்தமா அழிக்க மாட்டார்னா, இவைகளை உலகத்திற்குள்ளே தேவ கோபத்தினாலே அவர் அனுப்புவார். அநேகர் அழிப்பார்கள், ஆனால் முழுவதும் அழிக்க மாட்டார். ஏனென்று சொன்னால், அதிலேயும் இன்னும் சிலர் தேவனை மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள், மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை சபைக்குள் இருந்து மனம் திரும்ப வேண்டியவர்கள் இருப்பார்கள். ஆகவே அந்த நாளை தேவன் குறைத்து விடுகிறார். ஒரு குறிப்பிட்ட சதமான மக்கள், பங்கு மக்கள் மாத்திரமே அழிக்கப்படுவார்கள். உலகம் முழுவதற்கு முடிவு இப்பொழுது வராது, அது பின்னால். ஆனா இப்போ இது சம்பவிக்க வேண்டியது. இயேசு சொல்லிவிட்டு போய்விட்டால் அது கட்டாயம் நடந்தே ஆகும். நீங்க எவர் என்ன சொன்னாலும் சரி, நடக்காம இருக்க எந்த நீங்க விஞ்ஞான ரீதியாக தடைகளை என்னதான் கொண்டு வந்தாலும் இயேசு சொன்னது நடந்தே ஆகும், சம்பவிக்க வேண்டியதுதான். இது எச்சரிப்பு.
சபையில் மக்களுக்கு எச்சரிப்பு, உலகத்தாருக்கு எச்சரிப்பு, எல்லாரும் கவனிக்கணும். இதை உலகத்தில் இருக்க மக்களும் இதை வேதத்தை படிக்கணும், அப்பதான் தெரியும். இல்லாவிட்டால் இது நடக்கவே நடக்காது. இதுல நிறைய பேர் அழிந்து விடுவார்கள். எவ்வளவுதான் தேவன் நாட்களை குறைத்தாலும் அநேக மக்கள் அழிந்து விடுவார்கள். அந்த அழிவை குறைக்க, மரணத்தை குறைக்க வேண்டுமானால் தேவனை நோக்கி பார்க்கணும், இல்லாமல் நடக்காது. ஆக சம்பவிக்கணும். அப்ப என்ன படிச்சிருப்போம்? இப்படி சம்பவித்தாலும் மனுஷங்க என்ன செய்யறது இல்லையா? மனம் திரும்புவதில்லை. அட மனம் மாட்டப்பட பரவாயில்லையா? இப்படி இந்த கொள்ளை நோயெல்லாம் வந்துருச்சு. அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா? கடவுள் ஒரு ஆள் இருந்தா எல்லாம் நடக்குமா? லட்சக்கணக்கான ஜனங்கள் மறிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இந்த கடவுள் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரா என்று தேவனை தூஷிக்கிறார்கள். அதுக்காக இதை வர வச்சாரு. நீ மனம் திரும்பத்தான் தேவன் இதை செய்திருக்கிறார். இப்ப மீதியா இருக்க நானும் நீங்களும் அது மனம் திரும்ப வேண்டாமா? தேவனாலே விடப்பட்டு அறிந்து விட்டார்கள். அந்த வசனம் நல்லா எழுதிட்டு வாசிங்க. அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தால் தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம், இந்த வாதைகளை, இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் அனுப்ப அதிகாரம் தேவனுக்கு ஒருவருக்கு தான் உண்டு. அந்த தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்ல, நாமத்தை தூஷிக்கிறார். இயேசுவின் நாமத்தை நீங்க எத்தனை பேர் தூஷிக்கிறாங்க? தப்பிச்சிடலாமா? இயேசுவின் நாமத்தை தூஷிக்கிறார்கள். மனம் திரும்புவதற்கு பதிலாக இயேசுவின் நாமத்தை தூஷிக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? அவங்க வருகைக்கு முன்னால் நடக்கிற அடையாளம். உபத்திரம் வரும். வேணாலும் படிங்க. நீங்க இன்னைக்கு பார்க்கிற கொள்ளையினை மட்டுமல்ல நீங்க பார்க்க போறது. 21ஆம் வசனத்தை படிங்க. மத்தேயு 24:21. ஏனெனில் உலகம் உண்டானது முதல், நல்லா கவனிக்கணும், இப்ப இருக்கிற கொள்ளை நோய் இன்னும் கொஞ்ச காலத்துல போயிடும் தானாகவே. மீதி இருக்கிற ஜனங்கள் தேவனை அறியணும். கொடுக்கப்பட்ட காலத்துல சபை உணரணும். சபையில் இருக்க ஜனங்கள் எல்லாம் பயந்து நடுங்கி தேவனுக்கு உண்மையா ஜீவிக்கணும். சபையில எழுப்புதல் உண்டாகணும். சபையால் மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பி தேவனை உண்மையா சேவிக்கணும். ஏன்னா ஆயத்தப்படக்கூடிய காலம் இனி காலம் இல்லை. ஒன் பை ஒன்னா வந்துகிட்டே தான் இருக்கும். ஏதோ இந்த கொள்ளை நோயோட முடிஞ்சு வச்சுன்னு யாரும் நினைக்காதுங்க. கொள்ளை நோய் முடியும், நிச்சயமா முடியும். தேவனுடைய முடிவுக்கு கொண்டு வருவா. மீதி இருக்கிற ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். திருச்சபையானது கர்த்தரை அறிந்த மக்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனம் ரட்சிப்பிலே பூரணப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆகவே உயிரோடு இருக்கிற நாம் அதிக ஜாக்கிரதையோடு கூட வருகையின் அடையாளங்களை கவனித்து சபையால் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும். அவருக்குள் நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். வாசிங்க, வரப்போகிற உபத்திரவத்தை பாருங்க, வாசிக்கலாம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேல் ஒரு காலம் சம்பவியாததுமான மிகப்பெரிய உபத்திரம் உண்டு. அதற்கு முன்னால்தான் பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். இந்த மகா பெரிய உபத்திரம் இனி வரப்போகிறது. இந்த கொள்ளை நோய்க்கே மனுஷனுக்கு தாக்கு பிடிக்க முடியல. இனி என்னென்ன உபத்திரங்கள் வரப்போகிறதுன்னு வேதத்தில் எழுதியிருக்காங்க. சொல்ல நேரம் கிடையாது. நீங்க வேதத்தை படிச்சா தெரியும். வெளிப்படுத்த விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இனி வரப்போகிற மகாபயங்கரமான உபத்திரவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் இவைகளெல்லாம் வருகிற காலத்திலே நாம் சேதப்படாமல் இவைகளுக்கெல்லாம் தப்பி இயேசுக்கு முன்னால், கர்த்தராகிய இயேசு வரும்போது அவருக்கு முன்னால் நிற்கணும். அதுக்கு தான் முடிவு பண்ணுங்க, நிலைத்திருக்கணும். இந்த முடிவு பரியந்த நிலைத்திருப்பது எனக்கு அர்த்தம் என்ன? நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் வரைக்கும், ஒருவேளை இந்த காலத்தில் கடந்து போகலாம் அல்லது வருகிற காலங்களிலே கடந்து போகலாம். மரணம் இந்த பூமியை சந்திக்கும் வரைக்கும் ஒருவேளை இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வந்தாலுமே, வஞ்சகங்கள் வந்தாலுமே வஞ்சிக்கப்படாதபடி, தளர்ந்து விடாதபடி, சோதனையில் சோர்ந்து போய் விடாதபடி கர்த்தராகிய இயேசுவிலே உறுதியாய் தரித்திருந்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு நாம் இந்த பூமியை விட்டு கடந்து போக வேண்டும். அதான் முடிவு பரியந்தம்.
அன்பில் குறையக்கூடாது, அக்கிரமம் செய்யக்கூடாது, பாவத்தில் விழுந்து விடக்கூடாது. இவைகள் எல்லாத்துக்குள்ள வந்துடும். விசுவாசிகள் வஞ்சிக்கப்பட்டுருவாங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போயிடுவாங்க. ஆவியிலே ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் முடிவடைகளாம் இத்தனை புத்தியினரா என்று பவுல் கேட்டார். ஆவிக்குரிய பிள்ளைகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆவிக்குரிய நிலைமையில வளரணுமே ஒழிய வஞ்சகத்தினாலே அதை விட்டு பின்வாங்க கூடாது. வேதத்தை நல்லா படிக்கணும், வளரணும். எவ்வளவுக்கு அதிகமா இந்த பூமியில புறம்பான மனுஷன் நம்மை நாளுக்கு நாள் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். நீங்க புறமான மனுஷன் வளர்த்துக்கிட்டு போனீங்கன்னா உள்ளாத மனுஷன் மெலிஞ்சுக்கிட்டே போவான், ஆத்மா போயிடும். கர்த்தருடைய வழியில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. வாசிங்க. உண்டாயிருக்கும் அந்நாட்கள் குறைக்கப்படாது. பாத்தீங்களா? அந்த நாள் மாத்திரம் குறைக்கப்படாது இருந்தால் ஒருவனும் தப்ப முடியாது. உலகம் முழுசும் போயிடும். அதுக்கு தான் இயேசு சொன்னார், தேசம் அழியாதபடி திறப்பிலே நிற்க ஒருவனை தேடுகிறேன். இன்னைக்கு திருச்சபைக்குரிய வேலை என்ன? நமக்கு நல்லா தெரியும். தேவன் அனுப்ப போக மகாபலிய உபத்திரவம். ஒருவேளை இந்த கொள்ளை நோயை நீங்க எடுத்துங்க. இன்னைக்கு சபையாளர்களுக்காக தேவனை நோக்கி திறப்பில் நின்று ஜெபிக்கணும். ஆண்டவர் இப்பவுமே லட்சங்கள் வளர்த்து விட்டார்கள். இனி இருக்கிற ஜனங்களை காப்பாற்றுங்க. ஒருவனும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக எல்லாருடைய சமூகத்தில் வளர்த்தானே நீ உடைய ஜீவனை கொடுத்தீரப்பா. உடைய ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதே, அது வீணாக கூடாது. மீதி இருக்கிற ஜனங்களை லட்சியம் என்று சுவரை அடைத்து நிற்கணுமா, திறப்பில் நிற்கணுமா? இதுதான் சபைக்குரிய வேலை. சபை ஜபிக்காவிட்டால் கொள்ளை நீர் போகாது. இந்த நாடு குறைக்கப்படலைன்னா தேசம் முழுசு அழிஞ்சு போகும். இன்னைக்கு தேசம் அழியாதபடிக்கு காப்பாற்றப்படுவதற்கு யாருடைய கையில தேவன் பொறுப்பை கொடுத்திருக்கிறார்? கிறிஸ்தவனுடைய கையில். சபையால் தான் அதுக்கு காரணம், அவங்க தான் அதுக்கு ஆளு. தேவ கோபம் தனியும்படியாக சினம் கடந்து போக மட்டும் அறை வீட்டுக்குள்ளே ஒழித்துக்கொள், அங்க உட்கார்ந்து திறப்பில் நின்று ஜெபம் பண்ணு, அப்போ இந்த நாள் குறைக்கப்படும். அப்படிதான் எழுதியிருக்கு. அந்த வசனத்துல படிங்க. அந்நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. பாத்தீங்களா? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட சபையின் நிமித்தமாக, கர்த்தருடைய பிள்ளை நிமித்தமாக அவங்க ஜெபங்களை கேட்டுதான் அந்த நாளை தேவன் குறைத்து இந்த கொள்ளை நோய் மாற்றப் போகிறார். ஆகவே கொள்ளை நோய் சீக்கிரம் தீர்ந்துடும். எல்லா பரிசுத்தவான்களும் ஜெபம் பண்றாங்க, நிச்சயமா கொள்ளை நோய் தீர்ந்துடும். ஆனால் அதோட நின்று போகாது. இதுவரையிலும் சம்பவித்தாது, இனி ஒரு காலம் சம்பவியாதுமான மகா பெரிய வாதைகள் வரப்போகிறது. முன்னதாக எச்சரிப்பு. அதுக்கு முன்னால எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்க பாக்கியவாங்க. அதுக்கு முன்னால எவ்வளவு சபை மக்கள் நல்லா சுத்தமாகி கர்த்தருக்கு எழுப்பி பிரகாசிக்கிறாங்களோ அவங்க பாக்கியவாங்க. அதுக்கு தான் இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லுகிறோம், படிக்கணும், கவனிக்கணும். வாசிங்க. ஏசாயா 57 அதிகாரம் 1 வசனத்தை படிங்க. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. பாருங்க, நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. ஒருவரும் அதை மனதில் வைப்பதில்லை. புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். புத்திமான்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். யார் இந்த நீதிமான் புத்திமான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை அப்படியே விசுவாசித்தவர்கள். இப்படி சம்பவிக்கணும், சம்பவிக்கும், விசுவாசிக்கணும். இது தேவனுடைய வார்த்தை. அவன் வாயிலிருந்து பெறப்பட்ட வார்த்தைகள் மாறவே மாறாது. அவன் தான் புத்திமான். அது எங்க வரப்போகிறது? நம்ம நல்லா சாப்பிடுவோம், நல்லா குடிப்போம், எல்லாம் செய்வோம், சாகிற நாள் செத்துவோம். அவன் மூடன். உலகம் முழுவதும் ஆதாயம் பண்றான், களவாடுறான், லஞ்சம் வாங்குறான், துன்மார்க்கமாய் கொலை செய்கிறான். அவன் ஒரு மூடன். ஏன்? புத்தி இல்லைன்னு நேரம் சொல்லுகிறது. அவன் அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறான். தனக்கு வரப்போகிற அழிவை அவனுக்கு தெரியல, என்ன சம்பவிக்க போகுதுன்னு தெரியாது. அவன் தான் மூடன். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை நம்பி அதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அவன் புத்திமான், அவன் நீதிமான். இயேசு அவனை நீதிமான் ஆக்குகிறான். வாசிக்கலாம்.
புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார். இன்னைக்கு சிந்திக்கணும். இன்னைக்கு பரிசுத்தவான்கள் மதிக்கிறார்கள். ஐயோ நல்ல மனுஷன், இந்த கடவுள் அவருக்கு ஜீவனை கொடுத்துக்க கூடாதா என்று சொல்லுவாங்க. இயேசுவை நாங்களே இந்த மனுஷனுக்கு கொஞ்ச காலம் கூட நீட்டி கொடுத்துருக்கலாமே. இல்லை, இயேசு ஒருவருக்கும் தீங்கு செய்ய மாட்டார். ஒருவருடைய மரணத்தை அவர் விரும்புவது கிடையாது. பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வையில் அருமையாக இருக்கிறது. எதுக்காக? இனி வரப்போகிற அந்த மகா பெரிய உபத்திரம் இருக்கே, அந்த தீங்கிலே அவர் அகப்படக்கூடாது. என்னுடைய தாசன், என்னுடைய பிள்ளைகள் அவங்க அந்த தீங்கு அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் நீதிமான்களுடைய சபையை தேவன் சீக்கிரமாக எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். அந்த மகா பெரிய உபத்திரவ காலத்திற்கு முன்பதாக நம்மை தேவன் எடுத்துக்கொள்ள அவர் வாஞ்சியோடு இருக்கிறார். அதுக்கு தான் நம்ம நீதிமான்கள் ஆகணும், அதுக்குதான் புத்திமான்கள் ஆகணும், கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறணும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். அப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் சபைக்கு உபதேசம் நல்லா கவனிச்சுங்க. வஞ்சகத்துக்கு தப்பணும், கள்ள உபதேசங்களுக்கு தப்பணும், மகாபெரிய வாதைகளுக்கு அதுக்கு தப்பணும், பாவத்துக்கு தப்பணும். இவைகள் எல்லாவற்றுக்கும் தப்ப வேண்டியவர்களாக இருக்கும். இவைகளுக்கெல்லாம் இனி சம்பவிக்க இன்னும் நிறைய சம்பவிக்க வேண்டியது இருக்கிறது. இதுக்கெல்லாம் தப்பிக்கணும்னா என்ன செய்யணும்? மனுஷகுமாரனுக்கு இதெல்லாம் தப்பிக்கிறதுக்காக என்ன செய்யணும்? முடிவு பரியந்த நிலைத்திருக்கணும். வரும் கொள்ளை நோய் வரும், பஞ்சம் வரும், உபத்திரவங்கள் வரும். இந்த நேரத்தில் எல்லாம் இயேசு உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் முடிவு பரியந்தம் எழுதியிருக்குது. அவன் நம்ம கைவிடவே மாட்டார். அடனா அப்படி வருது இப்படி வருது இன்னும் என்ன செய்வோம் அப்படி சொல்லி இயேசு விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. சபையா உறுதியா இருக்கணும். ஏன்னா நடக்கணும்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிற்பாடு நம்ம உறுதியாக நம்மளை கைவிடவே மாட்டார். எல்லாவற்றுக்கும் தப்பு வைப்பார். அதனால தான் அப்படி எழுதியிருக்கு. இவைகள் எல்லாவற்றுக்கும் தப்பி நீங்க சொந்தமா தப்பிக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் முடிவு வரை நிலைத்திருந்தால் அவர் உங்களை தப்பு வைப்பார். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் முன்னே தப்பு வைப்பார். இவர்களுக்கெல்லாம் தப்புன்னு நம்ம தப்பிக்கப்பட வேண்டியவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் தப்பிக்கப்பட வேண்டியவர்கள். எந்த காலத்தில் எது வரைக்கும் தப்பு வைக்கப்படணுமோ அது வரைக்கும் தேவன் நம்மை தப்பு வைப்பார். யாரை? அது வரைக்கும் காத்திருந்து அது வரைக்கும் உறுதியாய் தரித்திருந்து நிலைத்த கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர் அவங்களை தப்பு வைப்பார். ஆகவே இவைகளுக்கெல்லாம் தப்பித்து மனுஷகுமாரன் முன்பாக பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக அவர் முன்னால வரும்போது நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபத்தில் குறைஞ்சிடக்கூடாது. அதான் முடிவு வரைந்து நிலைத்திருப்பது. ஐயோ இப்படி எல்லாம் வந்துருச்சு, எங்க வீட்டுல இருந்து அவங்க கொலை நோய் செத்து போயிட்டாங்களே, கொரோனாவில் செத்து போயிட்டாங்களே, இனி என்ன கடவுள் போயிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கொரோனாவை எடுத்துக்கொள்ளப்பட்ட பாக்கியவான்கள். அவங்க பரலோகத்தில் இழைப்பாங்க. அவங்களுக்கு மரணம் கிடையாது. இனி உயிரோடு எழுப்புவார்கள். இயேசுவே சொல்லிட்டாரு, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதி அவர்கள் முதலாவது உயிர்த்தெழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்குள் வாழ்ந்த இந்த நாட்களில் மரித்தால் பாக்கியவான்கள். இனி அடுத்து வரப்போற மகாபாகிய உபத்தில் நம்ம தப்பிச்சிட்டோம். இனிமே தப்பு வைக்கணும்னா அது வரைக்கும் நம்ம வந்து நிலைச்சிருக்கணும். அதையும் கவனிக்கணும் நீங்க. ஆகவே ஏதோ அகால மரணம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. பரிசுத்தவான்களுடைய மரணத்தை, பரிசுத்தவான்களுடைய மரணம் தேவனுடைய பல அருமையானது. அவங்க எப்பவும் தேவன் எடுத்துக்கொள்ளுவார். அது அவருடைய சித்தம். நம்ம போகிறதுதான் ரெடியா இருக்கணும். அன்று இன்னைக்கு எடுத்துக்கொண்டாலும் நான் பாக்கியவான். ஏன் இனி வரப்போகிற உபத்திரத்துக்கு நான் தப்பிச்சிட்டேன். அல்லேலூயா. இந்த இடம் தான் நமக்கு இருக்கணும். ஏன்னா பயங்கரமான காரணம் சம்பவிக்க போகிறது. அதுதான் அவங்களுக்கு வெளிப்படுத்த விஷயம் 6ஆம் அதிகாரம் முத்திரை உடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு.
அதுல நம்ம அகப்படக்கூடாது. அந்தி கிறிஸ்துவின் காலத்துக்குள்ள அகப்படக்கூடாது. இதுக்கெல்லாம் தப்பிச்சு கர்த்தராகிய இயேசு வரும்போது அவருக்கு முன்னால் துப்பமாக இருக்கணும். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? சுத்தமாக விழித்திருந்து ஜபத்தோடு தேவ சமூகத்தில் முடிவு பரியந்தம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்நாள் முடிவு பரியந்தம், 2 நாளாக இருக்கலாம், 3 நாளாக இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம், 50 வருஷமாக, எந்த நாளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அதான் முடிவு பரியந்தம். இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் முடிவு பரியந்தம் நீங்கள் ஆயத்தமாய் நானும் நீங்கள் இருப்போமானால், முடிவு வரைந்து அவர்களை நிலைத்திருப்போமானால் முடிவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறோம். ஏன்னா இதெல்லாம் முடியக்கூடியது. அதனால்தான் முடிவு வேண்டும் இருக்கு. அது முடிவில்லாதது. முடிவில்லாததை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முடிவுள்ள காலங்களிலே அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பது. ஆகவே அவருடைய வருகைக்கு முன்பதாக என்னவெல்லாம் சம்பவிக்க வைப்பாங்க. உலக மக்கள் எல்லாம் பார்த்தாலும் கூட நம்ப மாட்டாங்க. நம்பினவர்கள் பாக்கியவான்கள். அதுக்கு பதிலாக நிறைய பேர் மனந்திரமாக தேவனை தூஷிக்கிறார்கள். இதெல்லாம் சம்பவிக்கக்கூடியது. நீங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க. வாதை வர வர தேவனை தூஷிப்பார்கள். கடவுளே இல்லைன்னுவான். நான் நடக்க போகுது, வகைக்கு முன்னால் நடக்கக்கூடிய சம்பவித்தே ஆகும். அதிலும் மீதியாக இருக்கிற ஜனங்கள் தேவனாலே சில தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவர்கள் கர்த்தருடையவர்களாக மாறுவார்கள். அவர்கள் தேவனை தேடி வருவார்கள். அவர்கள் தேவனை தூஷிக்க மாட்டார்கள். நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டு அக்கிரமத்தில் நடந்தோம், அதனால தான் கடவுளுங்களெல்லாம் இப்படி வாதிக்கிறார், இனி நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம், மனம் திரும்பி வருகிற ஒரு கூட்டம் உண்டு. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த கூட்டத்தில் நானும் நீங்களும் இருப்போமானால், உலக மக்கள் இருப்பார்களானால் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வருகை சமீபம், முடிவு வருந்த நிலைத்திருப்போம். அவர் சொன்ன வாக்குத்தத்தமாயிடுச்சு. நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாக இருப்போம். இயேசு வரும்போது அவருக்கு முன்னாலே நின்று அவரை நாம் வாழ்த்தி வரவேற்க வேண்டும். அவர் நம்மை அழைத்து கொண்டு போக வருவார். வருகைக்கு ஆயத்தமாகவும் முழங்கால் படிடுவோம். எங்கள் அருமை இரட்சகா இயேசுவே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து முடிந்து போவதற்காக அல்ல, முடிவில்லாத ராஜ்யத்தை பெற்று முடிவில்லாத ஜீவனை பெற்று உம்மோடு வாழ்ந்திருக்க சதா காலங்களிலும் நீர் உயிரோடு இருக்கிறதை போல நாங்கள் உம்மோடு உயிரோடு இருந்து மகிமைப்படுத்தவே எங்களை ரட்சித்தீரப்பா. ரட்சித்தது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட ஜனம் கடைசி வரை நிலைத்திருக்கும்படியாக இன்னது சம்பவிக்கும் என்று முன்னதாக எங்களுக்கு சொல்லி எங்களை உணர்த்தி எங்களை நடத்துகிற நல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம். உலகம் அறியாமல் இருக்கிறதப்பா. அறியாமையினால் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார். தேசம் அழியாதபடி நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். பிதாவே, எங்களை போல எத்தனையோ மக்கள் நாங்களும் ஆதி காலத்திலே பாவிகளாக இருந்தோம். எங்களை ரட்சித்து உடைய வேத வாக்குகளை விசுவாசிக்க செய்தேன். நித்திய ஜீவனுக்கு எங்களை இந்த நாளிலே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதே போல இந்த உலக மக்கள் ஒருவேளை தூஷிக்கிறவர்களாக இருக்கலாம், மனம் திரும்பாதவர்களாக இருக்கலாம். ஒரே ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து அவர்களை ரட்சித்து அந்த நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாக்க வேண்டும் என்று சொல்லி, தேசத்தை அழிக்காதிருக்கும்படியாக உடேசனம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி, இந்த காலத்திலே நடக்கிற சம்பவங்களை எல்லாம் வைத்து நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து ஜெபிக்கிறோம். எல்லா ஜனமும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளட்டும். ஒருவரும் நரகத்திற்கு போவதும் தெரியவில்லையே பிதாவே. சாத்தானுக்காகவும் அவனுடைய தூதனுக்காகவும் தானே நரகத்தை நியமித்தேன். அதில் நீர் உண்டு பண்ணின மனுஷன் போக வேண்டாம்ப்பா. இயேசுவே, மக்களை நீர் ரட்சிப்பீராக. அடியார்களையும் சபையாக எங்களை ஆயத்தப்படுத்தும். இவைகளெல்லாம் அறிந்திருக்கிற நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு வஞ்சிக்கப்படாமல் பிதாவை சகல விதமான சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் நித்தியத்துக்கு எங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ள உதவி செய்தாலும், சுத்த இருதயத்தை சிருஷ்டித்தாலும், நிலை வருமான ஆவி எங்களுக்குள்ளே அனுதினமும் புதுப்பித்தாலும், உமக்குள் எல்லா காலங்களும் நிலைத்திருந்து சகலவற்றுக்கு நாங்கள் தப்புவிக்கப்பட்டவர்களாக நீர் வரும்போது கரைதிரையற்றவர்களாக நமக்கு முன்பாக நிற்க திராணி உள்ளவர்களாக மாற்றி ஆசீர்வதித்தரலாம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். அங்கங்கே அங்கு ஆராதிக்கிற எல்லா பிள்ளைகளும் குடும்பமாய் ஆசீர்வதித்தரலும். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த கொள்ளை நோய் காலங்களிலேயும் கூட அவங்களை தப்பு வைத்து சகல தீங்குக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவீராக. தொடர்ந்து வழி நடத்துவீராக. பிதாவே, சபையானது இன்னும் அதிகமாக பெருகட்டும். வருகிற காலங்களிலே சீக்கிரமாக ஆராதனை கூடார்கள் திறந்து சபை இன்னும் பெருக வேண்டும் என்பதுதான் உடைய சித்தம். நீர் கூட்டி சேர்க்கிற வரைக்கும் நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம். சீக்கிரமாக கர்த்தர் உபத்திரவத்தின் நாளை குறைத்து எல்லா ஜனம் வந்து ஆராதிக்க நீர் உதவி செய்தாலும்
அநேக ஜாதிகளும் கூட கடந்து வர உதவி செய்தாலும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் என்னைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.